ஓகே, தயவு செய்து கேள்வியா மட்டும் கேட்டுறாதீங்க விடாமுயற்சி. ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு வெக்ஸ் ஆகி போயிருக்கேன். பெரிய அணவுண்டாவே தூக்கி தலையில போட்டு சோலி முடிஞ்சிச்சு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி டோட்டலா விட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு இதுக்கப்புறம் குட் பேட் அக்லி அவர் காலில் தான் விழணும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் வர்ற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ நீங்களாவது விட்டுருங்க சார். ரொம்ப மட்டமான திங்கிங் யார் லைக்கா 1000 கோடி இல்லை 5000 கோடி கூட அவங்களால ஒரு படத்துக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஆனால் அப்படி இருந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் இல்லாமல் போனது வந்து ரொம்ப வருத்தம். வந்து பிளானை பக்காவாக சொதப்புனா லைக்கா வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். ஏன்னா தமிழ் மக்கள், ஏன்னா அஜித் படங்கிறத பற்றிலாம் 1 வருஷம் 2 வருஷம் காத்திருந்து ரொம்ப நம்மளை வந்து கிரேஸ் பண்ணி வர்ற படம். அதை வந்து நீங்கள் போஸ்ட்போன் பண்ணீங்கன்னா மனசளவுலையும் சரி எல்லாத்துலேயுமே தளர்ந்துருவாங்க. படமே ரிலீஸ் இல்லை, இந்தாங்க இதுதான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் அப்படின்னும் போது எல்லாருக்குமே மூஞ்சில வந்து ஏதோ கறி பூசி விட்டா மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஆனா அதை தாண்டி இல்லை, நீங்க எங்களை கேட்காம எப்படி இது பண்ணுவீங்க, நாங்க தான் ஆல்ரெடி படம் எடுத்திருக்கோம்ல அப்படி இப்படின்னு சொல்லி விடாமுயற்சி டீம் அப்போ பண்ணது தப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ நீயும் வரல நானும் வரல அப்படின்னா ஃபேன்ஸ் தானே இங்க ஏமாறுறாங்க. ஆனா விடாமுயற்சி வந்து ஒரு போஸ்ட்போன் ஆகுறது என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நல்லது தான் நினைக்கிறேன். ஓகே, தயவு செய்து கேள்வியா மட்டும் கேட்டுறாதீங்க விடாமுயற்சி. ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு வெக்ஸ் ஆகி போயிருக்கேன். ஃபர்ஸ்ட் விட மாட்டேன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் கெஞ்சிக்கிட்டு இடந்தோம், விடுறேன்னு ஒத்துக்கிட்டாங்க. சரி விட்டுறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆகும் நாங்களும் பில்டப்லாம் ஓவரா பண்ணிட்டோம். சரின்னு சொல்லிட்டு பார்த்தா திடீர்னு ட்ரைலர்லாம் விட்டாங்க, டீசர்லாம் விட்டாங்க. ஐயோ சூப்பரா மாசடா கன்ஃபார்ம்டா அப்படிங்கிற அளவுக்கு யோசித்தோம். அடுத்து கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா இல்லை நாங்கள் திருப்பி வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறோன்னு சொன்னாங்க. சரி ஓகே, பொங்கலுக்காவது வருது. இந்த வருஷம் தலை பொங்கல் தான். யார் கல்யாணம் ஆனாலும் சரி ஆகாட்டாலும் சரி குழந்தையிலேருந்து எல்லாத்துக்கும் தலை பொங்கல் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருந்தோம். கடைசியாக வந்து சாங்லாம் விட்டாங்க ப்ரோ. போன வாரம் கூட அந்த சாங்கை திருப்பி கேட்டேன் ப்ரோ. ஆகா சூப்பர் கன்ஃபார்ம், சாங் விட்டுட்டாங்க, படம் வெளியில வரப்போகுது, கன்ஃபார்ம் தான், தேட்டர் அதிர போகுது அப்படிங்கிற மாதிரி. டிக்கெட் வேற கிடைக்குமான்னு வேண்டாத குறையா இருந்தேன், எப்படியாவது கிடைச்சிடணும் அப்படிங்கிற அளவுக்குலாம். ஆனா கடைசி நிமிஷத்துல நம்ம புத்தாண்டு எல்லாரும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க, வெடி போடுவாங்கன்னு கேள்விப்படுறீங்க. பெரிய அணவுண்டாவே தூக்கி தலையில போட்டு சோலி முடிஞ்சிச்சு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி டோட்டலா விட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்னன்னா ஒரே ஒரு கேள்விதான் கேட்கணும். ஆக்சுவலி அது வந்து உண்மையான எனக்கு தெரியல. அனிருத் சார்கிட்ட வந்து ஏதோ 3 நாள்ல மியூசிக் முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னு சொன்னாங்க. யோசிங்க சார், குட்டி படம்ல ஷார்ட் ஃபிலிம்கே இப்போ 3 நாள்ல யாரும் மியூசிக் முடிச்சு கொடுக்கறது இல்லை. அவ்வளோ பெரிய படம், அதுவும் இல்லாம ஒரு ஹாலிவுட்டோட ரீமேக்னே சொல்லலாம். அப்படியே டிட்டுவா எடுத்ததாவே இருக்கட்டும், எப்படி வேணாலும் அந்த படம் இருந்துட்டு போட்டோம், ஆனா ரிலீஸ் பண்ணல. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு நம்ம இப்ப எந்த அளவுக்கு கொடுக்குறோம், அப்ப இருந்த மூவியோட ஒரு ஹாலிவுட் மூவியை ரீமேக் பண்ணும்போது அதை விட பெஸ்டா எந்த அளவுக்கு ஸ்கிரீன்ல நம்ம கொடுக்க போறோம், எந்த மாதிரி கேமரா இது, அது எல்லாத்தையும் நான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணேன். ஆக்சுவலி அந்த வெளியிட்டிருந்தாங்க டீசர், அதுலயே பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வித்தியாசமான ஷாட்டு, இந்த ஷாட்லாம் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. ஸோ சூப்பரான ஒரு விஷயம் இருக்கும். அப்படியே அதுவும் சாங்ல வேற த்ரிஷாவையும் அஜித் சாரையும் டான்ஸ் எல்லாம் ஆட விட்டு ஐயோ ஸ்கிரீன்ல பார்க்க போறோமே அப்படிங்கிற ஒரு பயங்கர குசியில இருந்துட்டு கடைசி ஓரமா ஒதுங்கிக்கோங்க போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டப்புன்னு முடிச்சு விட்டாங்க. எனக்கு என்னன்னா, நீங்க எப்ப வேணாலும் விடுங்க, 3 மாசம் டைம் கொடுங்க சார். அனிருத் சாருக்கு எப்படியாவது மியூசிக் முடிச்சு கொடுத்துருவாரு. அங்க எங்க தேடுவாரு, தேடுறதுக்காவது ஒரு 2 நாள் வேணும்ல ப்ரோ. நீங்களே சொல்லுங்க, நெட்ல உட்காந்து தேடணும்ல மியூசிக்லாம், அதுக்காவது ஒரு 2 நாள் ஆயிரும். அதுக்கப்புறம் அவர் அந்த மியூசிக் அங்கங்க இருந்து பிச்சு பிச்சு கோர்க்கணும், அதுக்கெல்லாம் டைம் எடுக்கும். ஒரு 3 மாசம் கொடுத்தீங்கன்னா நம்ம அனிருத் சார் எப்படினாலும் மியூசிக்கை முடிச்சு கொடுத்துருவாரு. நீங்க அதுக்கப்புறம் கூட ரிலீஸ் பண்ணுங்க, நாங்க அப்ப பொங்கலா கொண்டாடிக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? இப்ப பொங்க வச்சுப்போம், அப்ப தலை பொங்கலா மாத்திப்போம், பிரச்சனையே இல்லை. ஆனா தயவு செய்து ரிலீஸ் பண்ணுங்க. முடியல சார், விடாமுயற்சின்னு சொல்லி கடைசி நாங்களே விட்டுட்டு போற அளவுக்கு முயற்சி பண்ணிட்டாங்க. உண்மையை சொல்லலாம், போங்கடா அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் குட் பேட் அக்லி அவர் காலில் தான் விழணும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் வர்ற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ நீங்களாவது விட்டுருங்க சார், முடியல என்னால் அப்படிங்கிற அளவுக்கு உண்மையிலே அவ்வளோ ஃபீல் இருந்தது. ஏன்னா நான் லாஸ்ட் டைம் சாங் விட்டப்போ கூட ரொம்ப கன்ஃபார்ம் பண்ணேன், கன்ஃபார்மாக வந்துடும், டிக்கெட் கிடைக்கிறதா கஷ்டம், எங்கிட்டு கூடியாவது ஒரு டிக்கெட்டை வாங்கிடணும்டா, அந்த அளவுக்கு யோசிச்சு வச்சுட்டு இருந்தேன். கடைசி நிமிஷத்துல டோட்டலாக சொல்லி முடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். ஆனால் கடைசி எனக்கு என்னன்னா, நீ இதை 2 நாள் கழிச்சு கூட ரிலீஸ் சொல்லியிருக்கலாம், புத்தாண்டு அதுவுமா பார்த்து நல்ல நியூஸாக கேள்வி பண்ணணும்னு பார்த்தா அப்படிலாம் யோசிக்காதீங்க, இந்தாங்க சோழியை முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கா ரிலீஸ் பண்ணோம் வராது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. தயவு செய்து படத்தை ரிலீஸ் பண்ணுங்க. எல்லாரும் சொல்ற மாதிரி அது ரீமேக்கா இருக்கட்டும், என்னவா வேணாலும் இருந்துட்டு போட்டோம், நாங்க பாக்குறோம் ஸ்கிரீன்ல பார்த்து நாங்க அதை முடிவு பண்ணிக்கிறோங்கிறோம். ஸோ ஸ்கிரீன்ல பார்க்கணுங்கிறதுக்கு தான் எங்களோட ஆர்வமா இருக்கு. ஸோ அதை கொடுக்கறதுக்காண்டியாவது தயவு செய்து லைக்கா கிட்ட ரொம்ப ரெக்யூஸ்டா கேட்குறேன், ரிலீஸ் பண்ணிருங்க.
ரொம்ப மட்டமான திங்கிங் யார் லைக்கா 1000 கோடி இல்லை 5000 கோடி கூட அவங்களால ஒரு படத்துக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஆனால் அப்படி இருந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் இல்லாமல் போனது வந்து ரொம்ப வருத்தம். இதில் வந்து மயில் திருமேனி டேரக்டர் வந்து நம்ம தப்பு சொல்லவே முடியாது, தப்பு சொல்லவே முடியாது. ஏன் அப்படி கேட்டால் ஒரு அருமையான டேரக்டர் போட்ட பிளான்ல ஒரு பட்ஜெட் வந்து ஏறுறது வந்து ஒரு சகஜமாக போயிருக்கலாம். ஏன்னா பெரிய படம், அவளோட பட்ஜெட்டை வந்து கெஸ் பண்ண முடியாது, ஒரு கமர்ஷியல் என்டர்டைனிங். ஆனால் பார்த்தீங்கன்னா டேட் வந்து கண்டிப்பாக சொல்ல முடியும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து படத்தில் வந்து ரீல்ஸ்னு ஒரு மேட்டர் இருக்குது. அந்த ரீல்ஸ் பிரகாரம் அனிருத்தை வந்து அனுப்பியிருந்தாங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அவர் பண்ணி கொடுத்துருப்பாரு. அவருடைய அனிருத்துக்கு வந்து ஸ்டோரி நல்லாவே தெரியும், அஜித் என்ன பண்ணுவாருங்கிறது தெரியும். ஒரு 2 ரீலை ஃபஸ்ட்டு அனுப்பி பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரெடி பண்ணி வைங்க, அடுத்து 2 ரீல் அனுப்பிச்சிருந்தாங்கன்னா அவர் கண்டிப்பாக முடிச்சிருப்பாரு. நீங்கள் ஒட்டுமொத்த மாசான ஒரு படம் இந்திய அளவில் இல்லை உலக அளவில் பேச வேண்டிய படத்தை கொடுத்துட்டு ஒரு வாரத்தில் எனக்கு வந்து ஆடியோலாம், அதாவது பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆர்ஆர்லாம் போட்டு கொடுங்கன்னு சொன்னோன்னா யாருமே செய்ய முடியாது. ஒரு சாதாரண சின்ன படம் கூட மினிமம் ஒரு 15 நாள் எடுத்துக்கிறாங்க மினிமமாக. அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து ஒரு பெரிய ஒரு மனிதன் யார் அஜித் சொல்லலாம். அவருடைய ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது. விஜய்க்கு அடுத்து வந்து அஜித்துக்கு ஃபேன்ஸ் அதிகம். கமர்ஷியலாக ஹிட் பண்ண போகிறீங்க, ஒரு 500 கோடி ரூபா ரீச் பண்ண போகிறீங்க, அவங்களுக்கு டைம் கொடுக்கறது வந்து பெரிய வருத்தமாக இருக்குது. ஆனால் வந்து பிளானை பக்காவாக சொதப்புனா லைக்கா வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். ஏன்னா தமிழ் மக்கள், ஏன்னா அஜித் படங்கிறத பற்றிலாம் 1 வருஷம் 2 வருஷம் காத்திருந்து ரொம்ப நம்மளை வந்து கிரேஸ் பண்ணி வர்ற படம். அதை வந்து நீங்கள் போஸ்ட்போன் பண்ணீங்கன்னா மனசளவுலையும் சரி எல்லாத்துலேயுமே தளர்ந்துருவாங்க. நீங்கள் பாருங்கள், விடாமுயற்சி செட்டப் பண்ணாங்க, அடுத்து 15 படம் வருதுங்க பொங்கலுக்கு. இவங்கெல்லாம் எங்கே இருந்தாங்கன்னே தெரில. ஃபஸ்ட்டு பார்த்தா கிருத்திகாவதனை வந்து காதலிக்க நேரமில் விடுறாங்க, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ்காரன் வர்றாரு. ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னா ஏகப்பட்ட படம் வருது. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப மனசு வலிக்குது. ஏன்னா அஜித் ஃபேன்ஸ் வந்து முன்னாடியே தயாராகிட்டாங்க, நிறைய ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் மாரி வர்றது வந்து அஜித் சார் வந்து ஏன் தலையிடாமல் விட்டார்னு தெரில. அவர் என்ன செய்வார் பாவம் ப்ரொடக்ஷன் சைடு இப்படி பண்ணும்போது. அதனால் வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் வந்து லைக்கா மேலே உள்ள மரியாதையே எனக்கு சுத்தமாக போச்சுன்னு நினைக்கிறேன். இன்னொரு என்ன விஷயம், இப்போ விடாமுயற்சி தள்ளி போனதால குட் பை டாக்லயும் வந்து தள்ளி போயிடுச்சு. அதை பற்றி என்ன? கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த மாதிரி தான் ஒரு இது தள்ளி போகும்போது எல்லா விஷயங்களுமே சமூகம் கரெக்டாக நடக்காது. தலை பொங்கல்னு சொல்லி இந்த வருஷம் வந்து வேறு லெவலில் நம்ம பேசப்படும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணது ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது. அது எனக்கே இப்படி இருக்கணும்னா நம்ம உண்மையிலேயே டைஹார்ட் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நானுமே அஜித் ஃபேனாக இருந்தாலுமே டைஹார்ட் ஃபேன்ஸ்னு ஒருத்தர் இருக்காங்களா, உயிரை விடுறவங்க, செலவு பண்ணுறவங்க, பாலாபிஷேகம், போஸ்டர், ரோட்டில் இறங்கி அவங்களாம் வந்து ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க. இந்த பொங்கலை வந்து அவங்க வந்து மறக்கவே முடியாது, அந்தளவுக்கு இங்கே வச்சு செஞ்சுட்டாங்க. பொங்கலுக்கும் பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சர் வருது, வணங்கான் வருது, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காதலிக்க நேரமிலே வருது, நம்ம மெட்ராஸ்காரன் வருது. இந்த மாதிரி ஒரு 10 படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எதுவுமே வந்து நம்மளை திருப்திப்படுத்தாது விடாமுயற்சி மாதிரி. விடாமுயற்சி படம் போஸ்ட்பான் ஆனது வந்து அது போஸ்ட்பான் ஆச்சு அப்படின்றத தாண்டி முக்கியமான விஷயம் குட் பேட் அக்லி. குட் பேட் அக்லி வந்து கிட்டத்தட்ட இந்த பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் ஆக வேண்டியது. அஜித் சார் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் திருப்பி தியேட்டர்ல பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு அந்த ஒரு இதுலேயே இருந்தாங்க, ஈகர்லே. ஆனால் அதை தாண்டி இல்லை, நீங்கள் எங்களை கேட்காம எப்படி இது பண்ணுவீங்க, நாங்கள் தான் ஆல்ரெடி படம் எடுத்திருக்கோம்ல அப்படி இப்படின்னு சொல்லி விடாமுயற்சி டீம் அப்போ பண்ணது தப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் வந்து வரீங்களா வரலையா அப்படின்றது உங்களுக்கு இப்போ 2 நாளைக்கு முன்னாடிலாம் தெரியாது. கண்டிப்பாக நம்ம இதுக்கு ரெடி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஒரு கன்ஃபியூஷனில் இருந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்படி வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துடக்கூடாது. பட் அப்படி இப்படின்னு பேசிட்டு இல்லை விடாமுயற்சி தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இப்போ நீயும் வரல நானும் வரல அப்படின்னா ஃபேன்ஸ் தானே இங்கே ஏமாறுறாங்க. ஆனால் விடாமுயற்சி வந்து ஒரு போஸ்ட்பான் ஆகிறது என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நல்லது தான் நினைக்கிறேன். ஆனால் நிறைய பெரிய படம் ரிலீஸ் ஆகுது. இப்போ வந்து தலைப்படம் வருது அப்படின்னா அங்கே ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன் நடக்கும். எந்தெந்த படம் எப்படி ரிலீஸ் ஆக போகுதுன்னு தெரியல. ஏன்னா டக் லைஃப் வருது, கேம் சேஞ்சர் வருது அப்படின்னும் போது கலெக்ஷன் வைஸே வந்து பிரிஞ்சிடும். என்ன கேட்டால் 3 விஷயமா இருக்கலாம். ஒன்று வந்து கலெக்ஷன் வைஸ் எதாவது அடி வாங்க போகுது அப்படின்ற ஒரு இதுவாக இருக்கலாம். இன்னொன்று படத்தில் ஏதோ ஒரு விஷயம் சொதப்பி இருக்கு அதுவாக இருக்கலாம். அண்ட் இன்னும் ஒரு சில விஷயங்கள் வெளியில் எப்படி பேசிக்கிறாங்கன்னா படத்தை வந்து ஏதோ காப்பி பண்ணிட்டாங்க ஹாலிவுட் மூவி அப்படின்ற மாதிரி வெளியில் பேசுகிறாங்க. நமக்கு அதை பற்றி தெரியாது. இந்த 3த்துல ஏதோ ஒன்று தான் ரீசனாக இருக்க போகுது. பட்ஜெட் வைஸ் அப்படின்னா அவங்க அதுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக இந்த டைம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏதோ உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு கரப்ஷனோ ஏதோ இருக்கிறதுனால தான் வந்து படத்தை வந்து போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படி போஸ்ட்பான் பண்ணுறது நல்லது தான். ஏன்னா இவங்க அந்த கரப்ஷன் அது இதுன்னு வச்சு ஏதோ ஒன்று சொதப்பி படம் வந்து ரிலீஸ் பண்ணுறதை தாண்டி வெயிட் பண்ணி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதை நம்ம தேட்டரில் பார்க்கறது நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அரைகுறையான ஒரு படத்தை வந்து நம்ம பார்க்கறது வந்து வேஸ்ட் தான். பரவாயில்ல, கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. அஜித் சாரோட அந்த ரீசெண்டாக அந்த லிரிக்கல் வீடியோலாம் வந்து விட்டாங்க, அந்த சவாட்டிக்கா. அதை பார்த்துட்டுலாம் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஓகேடா என்னமோ நடக்க போகுது. ஏன்னா அதில் வந்து அவரோட கெட்டப் வேறையாக இருந்தது. அந்த டீசர் காமிக்கும்போது அதோட இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது அப்படின்றதுக்குள்ள இல்லைடா படமே ரிலீஸ் இல்லை, இந்தாங்க இதுதான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் அப்படின்னும் போது எல்லாருக்குமே மூஞ்சில வந்து ஏதோ கறி பூசி விட்டா மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பொறுத்து வந்து போகிறோம்.
டிலே போறதுனால குட் பை டாக்லயும் டிலே போகுது. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அந்த அவங்கள அதுதான் நீங்க விடாமுயற்சி டீம் பண்ணது தப்புன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா குட் பேட் அக்லியாச்சும் வந்திருக்கும்ல. நீங்க வரல பண்ணா நீங்க பட்ஜெட்டுக்காக பாக்குறீங்க, இல்ல எங்களோட ஏதோ ஒரு படத்துல ஏதோ ஒரு விஷயம் சொதப்பிருச்சு அப்படின்னு நீங்க வெயிட் பண்றீங்கன்னா, நீங்க விட்டுருந்தா அவங்க வந்திருப்பாங்கல்ல. அவங்க அதுக்கு அந்த டைமுக்கு வந்து அவங்க அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணிட்டாங்க பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெடியா தான் இருந்தாங்க. நீயும் வரல நானும் வரலன்னு இப்போ நீங்க பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணிக்கோங்கன்னு இப்போ நீங்க சொல்ல முடியுமா? அவங்க அதுக்காக ரெடியா இருப்பாங்களா? அப்பெல்லாம் கிடையாது. நீங்க பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு. விடாமுயற்சி டீம் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் அப்படின்னு. படத்தோட டீசர் பார்த்த வரையும் பாட்டு பார்த்த வரையும் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஆனா இப்போ இவங்க இப்படி பண்ணாதான் சுத்தமா பிடிக்கல. எங்கேயோ ஏதோ சொதப்பிட்டாங்களோ அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி வருதுன்னு சொல்லலாம்.